Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் பார்க்க போறோம். அதாவது ஏப்ரல் 2023 சப்ஜெக்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதுல செக்ஷன் பி 5 மார்க்ஸ், செக்ஷன் சி 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வித் சொல்யூஷன் பார்க்க போறோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செக்ஷன் சி 10 மார்க்ஸ் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். அதாவது ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் சாப்டர்ல இருந்து debtors turnover ratio and average collection period calculate பண்ண போறோம். Now let's see the problem. See the problem. Section C second question 10 mark. சரிங்களா? Calculate number 1 average age of debtors and debtors turnover ratio from the following particulars. Okay, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா average age of debtors, அதாவது debtors collection period and debtors turnover ratio from the following particulars. ஃபர்ஸ்ட் நம்ம டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். இது கண்டுபிடிச்சாதான் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டெட்டாஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரெடிட் சேல்ஸ், ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ், ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்னா சேல்ஸ் ரிட்டர்ன். அடுத்தது டெட்டாஸ் அட் த பிகினிங், அதாவது ஓப்பனிங் டெட்டாஸ், டெட்டாஸ் அட் த எண்ட், அதாவது க்ளோசிங் டெட்டாஸ், அண்ட் தென் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் கொடுத்துருக்கான். ஆனால் ப்ரொவிஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் லீவ் இட் திஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்தது அசியூம் நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ இயர் இஸ் 360. எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம 365 கால்குலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக 360 கொடுத்தானா நம்ம ஃபார்முலால 360 எடுத்துக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா 365 நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? Now let's see the solution. சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கால்குலேட் பண்ண போறோம். இது கண்டுபிடிச்சாதான் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டெட்டாஸ், அதாவது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? So first see the formula for debtors turnover ratio. The formula is net credit sales divided by average debtors. அப்போ net credit sales na என்ன? Credit sales minus sales returns. Sales return இருந்ததுன்னா இதை மைனஸ் பண்ணினோம். Then you will be getting net credit sales. சரிங்களா? அப்போ 2,70,000 minus 20, 2,50,000. அதுதான் net credit sales. ஓகேங்களா? அடுத்தது average debtors. ஆவரேஜ் டேட்டாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஓப்பனிங் டேட்டா அண்ட் க்ளோசிங் டேட்டா ரெண்டுமே கொடுத்துருக்கான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆவரேஜ் டேட்டாஸ் அண்ட் தென் சப்ஸ்டியூட் த வேல்யூ யூ வில் பி கெட்டிங் டேட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேங்களா? நவ் சி த கால்குலேஷன். நெட் கிரெடிட் சேல்ஸ் என்ன ஃபார்முலா? டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். 2,70,000 மைனஸ் 20, 2,50,000. அதே மாதிரி ஆவரேஜ் டேட்டாஸ், அதாவது ஓப்பனிங் டேட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் டேட்டாஸ் டிவைடட் பை 2, 1 lakh டிவைடட் பை 2, 50,000. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெட் கிரெடிட் சேல்ஸ் 2,50,000 டிவைடட் பை ஆவரேஜ் டேட்டாஸ் 50,000. ஸோ ஆன்சர் 5 times. இதுதான் டேட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ நம்ம ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டேட்டாஸ், அதாவது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? Number of days in a year. So how many days in a year? 365 days. ஆனா இந்த ப்ராப்ளம்ல ப்ராப்ளம் பாருங்க. assume number of days in a year 360. அப்ப நம்ம 360 தான் எடுக்கணும். சரிங்களா? So 360 divided by debtors turnover ratio. இப்பதானே கால்குலேட் பண்ணோம். debtors turnover ratio என்ன ஆன்சர்? 5 times. Okay. அப்போ 360 divided by 5 you will be getting average collection period. Okay. See the calculation. 360 divided by 5 is equal to 72 days. இதுதான் average age of debtors, otherwise called as average collection period. Okay. So this is the way to calculate debtors turnover ratio and average collection period. ஓகேங்களா? பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.